நான் உங்களுக்காக சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். என் கையால் சமைச்சது நண்டு உங்களுக்கு. சரி வாங்க போலாம். தெரியாம தோப்பாடா வாங்குறீங்க. தனியா கூப்பிட்டிருக்கேன். இதுக்கு கூப்பிட்டு தனியா கூப்பிட்டவன நானு. என்ன கூப்பிட்டு வந்தீங்க? நான் கேட்கறேன். நானு ஏன் திட்டுறேன்? நான் எல்லாத்துக்கும் அவளை கூப்பிட்டு வந்தீங்க தோப்புக்கு. நான் ஒன்றும் சொல்லல. என்ன பண்ணாலும் திட்டிட்டே இருக்கிறேன். எப்ப ஒரு நாள் எனக்கு கொஞ்சினியா சொல்லு. அவளை ஆசையை வந்து ஓடி ஓடி உனக்காக சாரி வேற போட்டேன். இதுவரை கர்மா. ஆமா, இதுல வர உன்னை வச்சு கொஞ்சம் போறாங்க வரியா பண்ற காரத்துக்கு. என் கடன் அடைக்கவே நேரம் இல்லையா? உன்னை வர கொஞ்சம் போறேன் வச்சுக்கிட்டு நானு இல்ல கேட்கிறேன். அவளை கொஞ்சிக்கோ போ. தேவையில்லாத பார்த்தாலும் அவ பத்தி தேவையில்லாத பேச. என்ன 3 மணி நேரம் உனக்கு அவ பத்தி தான் யோசனை. திட்டுக்காக அங்க எடுத்து இங்க கூட்டு வந்தியோ? இது கொஞ்சத்துக்காக உனக்கு தனியா கொண்டு வந்தேன். ஆமா, அப்படி கிழிச்ச உனக்கு கொஞ்சம் வச்சு வரியா பண்ற வேலைக்கெல்லாம் பண்ணிவிடுவேன். அப்புறம் கொஞ்சம் அங்க வச்சுக்கிட்டு. ஆனா கொண்டு சொல்றேன், எவ்வளவுமே நம்ப கூடாது. அது வேணா உண்மை, நான் புரிஞ்சுக்கிட்டது. அப்படி நானும் ஒண்ணு சொல்றேன், எவனையும் நம்ப கூடாது. இந்த தாத்தா வர சொன்னேன், ஒன்னும் ஆளை காணும். இங்க வாங்கினா மண்ணு வெட்டி போறதுக்கு ஆளை காணும். சே, எல்லா வேலையும் நானே பார்க்கறதா இருக்குது. என்னத்துக்கு தான் இதுக்கெல்லாம் வருதுங்களே தெரியல. ஏதோ கடன் உடனே வாங்கியாவது தோப்பையாவது வாங்கணும். வாங்கி இது பண்ணி நம்ம எப்போயாவது சீக்கிரம் கடத்தை அடைச்சி நம்ம ஊரை நாட்டை வந்து காலி பண்ணிட்டு எங்கேயாவது போய் குழப்ப தேடி போகலான்னு பார்த்தா வாங்கினாலும் இதுக்கும் வரமாட்டேறாங்க. சொன்னவங்களும் சொன்ன நேரத்துக்கு வரமாட்டேங்குது. என்ன பண்ண தெரியல. இன்னும் இத்தனை இது இருக்குது. எப்படி தான் நம்ம அள்ளி போட போகிறேன்னு தெரியல. அப்பயே சொன்னா எங்கள் அம்மா, நான் தான் கேட்கல. என்ன பண்ணுறது? இன்னும் என்னென்ன கஷ்டத்தை அனுபவிச்சு என்னென்ன இது பண்ண போகிறேன்னு தெரியல. தோப்புக்கு தான். கபாலியோட தோப்புக்கு தான். ஐயோ, கபாலி தோப்பு வாங்கியிருக்க. இதெல்லாம் அவனோட தோப்பு. சொல்லவே இல்லையா? எனக்கு தெரியலையே. நீ உனக்கு சொல்லல. எனக்கு தெரியல. வாங்கியிருக்கான். வாங்கி எவ்வளோ ஆச்சு தெரியுமா? ஒரு 15 லட்சம் ரூபா ஆச்சு. ஏன் உங்ககிட்ட ஒரு மாசம் முன்னாலே எங்களுக்கு சொல்ல? ஒரு மாசம் என்ன நடிக்கிறேன்? நடிக்காத. கபாலி, கபாலி, கபோ, இவ்வளவு நேரம் கத்துனே என்னால முடியல. இவ வேற எங்க தொலைஞ்சான்னு. கபாலி, கபாலி, நான் உனக்கு தான் சத்தம் போட்டு கூடுறேன். எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கீங்களா? என்ன என்ன காது கேட்டுச்சா? காது கேட்கலையா? அதெல்லாம் கேட்டுச்சு தான் வருஷா. என்ன என்ன ட்ரெஸ் நல்லா சூப்பரா இருக்கு. என்ன சொன்னா ஓன் ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. இப்பதான் தெரியுதா? இப்பதான் தெரியுது. அப்புறம் இப்பதானே பார்த்தேன். சரி, அந்த துண்டு கொடு. அவ்வளவு தூரமா நடந்து வந்துருக்கு. எனக்கு என்ன என் துண்டு தான் வேணுமா உங்களுக்கு? வேற எந்த துண்டுமே தேவை இல்லையா? உனக்கு வேணுமா? அவளுக்கு கொடுக்காதன்ற அவ ஏற்கனவே பண்ணிருப்பா. என்ன வருஷா சாரிக்கெல்லாம் சூப்பரா இருக்கு. நான் அந்த பொட்டியில் எடுத்து வச்சேன். அந்த சாரி அது இல்ல முத வெற்றி. நான் துபாயில இருந்து வரும்போது. ஆமா, கரெக்ட். நீங்க வாங்கி கொடுத்தீங்க அந்த சேலை. உனக்கு தான் சாரி வாங்கி கொடுத்துருக்கேன். அதுக்கு மட்டும் சாரி வாங்கி கொடுக்கல. உனக்கு தான் சாரி வாங்கி கொடுத்துருக்கேன். புரியுதா? பொதுவா வாங்கி கொடுத்தேன்ற உன்ன மாதிரி அதுக்கு சரி பாவம் அப்படி இருக்கல ஒரு டைம். அந்த சாரி கட்டிருக்கலாமே. சரிமா, டைம் ஆச்சு. என்ன ஆச்சரியமா இருக்கு எனக்கு. மத்தியானம் ஆச்சு. சாப்பிடலாம். ஒன்றும் புரியல எனக்கு. ஆச்சரியமா இருக்கு. நான் உங்களுக்காக சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். என் கையால் சமைச்சது நண்டு உங்களுக்கு. ஆமா, பிடிச்சா சரி பாப்பமே வாங்க. சரி வா சார், நான் போவோம் சாப்பிடுவோம். சரி வர இந்த இதை மட்டும் லைட்டாக அள்ளி போட்டு வந்துடுறேன். சரி வாங்க போகலாம். சரி வா. வா சொல்றேன். சரி சொல்றேன், வா சொல்றேன். என்ன கூத்து நடக்க போதுன்னு தெரியல. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க. வருஷா சொன்னா இங்கே உட்காந்து சாப்பிடுவோம். இங்கே நகல் நல்லா தான் இருக்கு. நம்ம உள்ள போறதுல உட்காருங்க. உட்காரு சொன்னா. உட்காரு சொன்னா. வருஷா கொஞ்சம் வா, கொஞ்சம் வேலை இருக்கு. நீ கொஞ்சம் வா சொன்னா. இங்கே வந்துடுறேன். வந்துடுற ஒரே நிமிஷம். அந்த தோப்பு பார்க்கணும்னு நினைச்சு அந்த புதுசா ஒரு கண்ணு வாங்கியிருக்கேன். ஒரே வருஷத்துல தேங்காய் வருமா? இப்படி போய் இப்படி வர்றோம். புரியுதா? நான் போயிட்டு வந்துடுறேன். வா வருஷா சொல்றா. பாரு பாத்துரு, நான் வந்துடுறேன். ஒரே கண்ணு எதுக்கு தப்பா எடுத்துக்காத. நான் அந்த 1 வருஷத்துல வர தேங்காய் கண்ணு இருக்கான். அதை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இது பார்க்க நினைச்சு அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு சோத்துல விஷத்தை வைக்கிறேன். தனியா கூப்பிட்டிருக்கேன். இதுக்கு கூப்பிட்டு தனியா கூப்பிட்டவன நானு கூப்பிட்டு வந்தேங்க. நான் கேட்கறேன். நான்
ஏன் திட்டுறேன்? நான் இடத்துக்கு அவளை கூப்பிட்டு வந்தேன் தோப்புக்கு. நான் தோப்பு வாங்கின விஷயமா உனக்கே தெரியாது. உனக்கு சர்ப்ரைஸா பண்ணலான்னு தான் சொல்லி வச்சிருந்தேன். நீ அவளை கூப்பிட்டு வந்த. அவள் தோப்புல வச்ச தோப்புல காலை வந்தா தோப்பே நான் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு சொல்லி என்ன கூட்டு வந்தேன்னு நினைச்சேன். பார்த்தா திட்டுட்டே இருக்கு. எப்ப பார்த்தாலும் திட்டுட்டே இருப்பியா? உனக்காக சமைச்செல்லாம் கொண்டு வந்திருக்கு தெரியாதா? நீ சமைச்சதெல்லாம் ஓகே தான், நல்லா புரிஞ்சுக்க. சமைச்சதெல்லாம் ஓகே தான். உன்னை யார் அவளை இழுத்து சொன்னாங்க தோப்புக்கு? நீ ஃபர்ஸ்ட் ஓரமா வா. அவன் அங்கே தான் கேட்டாலும் கேட்டுருவான். எதுக்கு தேவையில்லாத வந்த? போ போ ஃபர்ஸ்ட் அங்கே போ போ அங்கே போ அங்கே போ. சும்மா தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க நீ. பேசுறாங்களா அவனை? ஓ நான் ஒன்றும் சொல்லல. என்ன பண்ணாலும் திட்டுட்டே இருக்கிறேன். எப்ப ஒரு நாள் எனக்கு கொஞ்சினியா சொல்லு. அவளை ஆசையை வந்து ஓடி ஓடி உனக்காக சாரி வேற போட்டேன். இதுவரை கர்மா இதுவரை போட்டுட்டு வந்தேன். உன்னை வந்த ஓகே. நீ மட்டும் வர வேண்டியதான் தோப்புக்கு. யாரை கேட்டு அவளை இழுத்து வந்தாங்கன்ற? அவள் ஏற்கனவே கங்கனை கட்டிட்டு அலைகிறா. நான் எப்போ விழுவேன், நான் எப்போ திருப்பி இதுவாகணும். நான் இப்பயே கஷ்டப்பட்டு தடுமாறி கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து வரேன். சொல்லு, நீ தேவையில்லாத வேலை இழுத்துட்டு வர அவளை. இதெல்லாம் சாப்பாடு கொண்டு வந்து 2 பேர் ஜோடி போட்டு சேரி கட்டிட்டு வரீங்க. நான் உனக்காக தானே சாரி கட்டுவேன். எனக்காக கட்டிட்டு வந்தேன். நான் அதை ஒன்றும் குறை சொல்லல. உனக்கு நல்லா புரியுதா? நான் இப்போ உனக்கு கூப்பிட்ட காரணமே எதுக்கு யாரை கேட்டு அவளை இழுத்துட்டு வந்தேன்ற. அவன் நடிக்கிறா ஒன்றுக்கிட்ட. நீ திருப்பி என்ன நம்புற? நான் என்ன சொன்னேன் ஆரம்பத்திலே? அவன் நம்பாதன்னு சொன்னால் கேட்குறேன் எங்கேயாவது. ஏன் தான் என் உயிரை இப்படி வாங்குறியே தெரியல. நீ அழுக்கிற இது பண்ணுற அப்படின்னு எனக்கு இது மட்டும் பண்ணாத. உன் மேலே பாசம் இருக்குது தான். ஆனால் பாசம் இல்லைன்னு சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கிட்டியா? ஆனால் நீ பண்ணுற விஷயம் சரியில்லை. நான் என்னமோ நீ கூட்டு வந்தது பார்த்தா கொஞ்சம் ஆமாம், இதில் வர உன்னை வச்சு கொஞ்சம் போகிறாங்க வரையா பண்ணுற காரத்துக்கு. என் கடன் அடைக்கவே நேரம் இல்லையா? உன்னை வர கொஞ்சம் போகிறேன் நான் வச்சுக்கிட்டு நானே இல்லை கேட்குறேன். போ அவளே கொஞ்சிக்கோ போ. தேவையில்லாத பார்த்தாலும் அவ பத்தி தேவையில்லாத பேச. என்ன 3 நேரம் உனக்கு அவ பத்தி தான் யோசனை. அவ பத்தி யோசனை. அவ தான் எனக்கு அழிக்கிறதுக்கு பிளான் பண்றாளே எல்லாமே. அவளை இழுத்து வரல சகுமானமா இழுத்து வர. நான் இழுத்து வந்தேனா? ஜோடி போட்டு அவ காலு அவ கை அப்படி யாரு வந்தா? 2 பேரும் வீட்ல இருந்தா தனியா அவ வரேன்னு சொன்னா. சமைக்கும்போது ஹெல்ப் பண்ணா வேற என்ன பண்ணாலும் தெரியல. ஹெல்ப் பண்ணாலும் வேற என்ன பண்ணாலும் தெரியல. நீ எல்லாம் எதையும் சொல்லி அவளை தப்பா நினைச்சுக்கிட்டே இருக்கிற கபாலி. ஐயோ தப்பு பண்றவன் தப்பா நினைக்காம நான் எப்படி நினைக்க? இல்ல எனக்கு அவ சப்போர்ட்டா தான் இருக்கு. உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறான். உனக்கு நல்லா சப்போர்ட்டா இருப்ப. நல்லா முதல்ல அவ எப்படின்னு எனக்கு தெரியல. இப்ப நல்லா உள்ள உன் மைண்ட் மாத்திட்டா? என் மைண்ட் ரைட். நீ அவ்வளோ சேர்ந்துட்டுல. சும்மா ஏன் வருஷம் அப்படிலாம் பண்ற வருஷா? சும்மா தேவையில்லாதான் பண்ணிட்டு இருக்காது வருஷம். எனக்கு பிடிக்கல. தேவையில்லாம அவளை தோப்புக்கு எடுத்துட்டு வந்து வரையா. அவள் காலை வச்சா தோப்பே விளங்காது வருஷா. நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உனக்கே தெரியும். நீ திருப்பி புரிஞ்சிக்க மாட்டேன். அவன்கிட்ட எவ்வளோதான் சொல்லி புரிய வைக்க முடியும்? இல்லை கேட்குறேன். ஆமாம், நீங்கள் வந்தாவே சண்டை போட தானே வருவேன். வேற என்ன வரப்போற? சண்டை போட முடியும் இல்லை. நீ சண்டை போடுற மூடு தானே வந்திருக்க. வேற என்ன? அப்புறம் வரக்குள்ளே தான் வில்லங்க தயாரிச்சு வந்திருக்கியே. என்ன சொல்லு? சும்மா மூஞ்ச காட்டிங்க. ஆமாம், மூஞ்ச காட்டி என்ன பண்ணுறது? மூஞ்ச காட்டுங்க. தோப்புக்குள்ளே நீயே கூட்டு வந்த. தோப்பு காட்ட வச்ச. இங்கே மரம் பார்த்தாரா? என்ன சொல்ற? நல்லா புரியுதா? திட்டுக்காக அங்கே எடுத்து இங்கே கூட்டு வந்தியோ? என்ன உன இது கொஞ்சத்துக்காக உனக்கு தனியாக கொண்டு வந்தேன் நான் நினைச்சியா? ஆமாம், அப்படி கிழிச்சேன். உனக்கு கொஞ்சம் வச்சு வரையா பண்ணுற வேலைக்கெல்லாம் பண்ணி விடுவேன். அப்புறம் கொஞ்சம் அங்கே வச்சுக்கிட்டு பெரிய அழகு நினைப்போம் மனசுக்குள்ள. எனக்கு அழகு முக்கியம் கிடையாது. நல்ல மனசு இருந்தா போதும். புரியுதா? நான் அதை தான் சொல்லுவேன் எப்பயும். இப்போ உனக்கு என்னதான் வேணும்? எனக்கு அவளை எதுக்கு கூப்பிடாத தோப்புக்கு? சரி புரியுதா? அவளை போக விரட்டி விடு. ஆமா, இப்போ எப்படி விரட்டி விட முடியும்? இப்போ நான் உனக்கு கொண்டாந்து தனியா பேச வச்சு எப்படி விரட்டி விட முடியும்? கத்துறனா? கத்தி தான் பேச வைக்கிறீங்க. சாக வைக்கிறீங்க கத்தி. முக்கா வச்சிருக்கிற உசுறு பாதி போச்சு. உங்களை நம்பி இருக்கிற விசுறு வாங்கிடுவச்சு. கூட்டி சீக்கிரம் நீ வாங்கிடுவேன் உசுரை. அது வேணா எனக்கு தெரியும். நீங்க கத்துங்க. நீங்க பேசு. உனக்கு என்னப்பா வரப்போகுது? நீ இந்த ஹாய் பாயின்ட்டு கிளம்பிடுவ. நான் கஷ்டப்படணும். நான் எங்கேயும் கிளம்ப மாட்டேன். நான் கிளம்ப மாட்டேன். புரிஞ்சுச்சா? நான் எங்கேயும் கிளம்ப மாட்டேன். எனக்கு கொஞ்சம் தான் வேலை இருக்கும். அதை நான் பாத்துக்கிறேன். பாத்துக்க. நீ பாக்குறத நான் பாக்குற வேலையை தான் பாக்குறியே. என்ன இது கஷ்டப்படு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தோப்பு வாங்கிட்டு தலையிட்டா உட்காருங்களே. உட்காந்து உன் கூட ரொமான்ஸா பண்ண முடியுங்க வந்து சொல்லு. தேவையில்லாத பண்ணாதன்னு எனக்கு கடுப்பாயிரும். அப்புறம் சும்மா சமாதானம் படுத்துற அதை படுத்தன்னு சொல்லி தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க. நீ வம்பு இருக்கிற. சரி, சீரியஸ் ஆயிட்டேன். வா சாப்பிடலாமா? இப்போ உட்காரு ஒரு செகண்ட். உட்காரு. நீயும் உட்காரு. சரி உட்காரு. நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன். நல்லா புரியுதா? நான் என்ன சொல்ல வரேன்னு? நான் ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். புரியுதா? கஷ்டத்தை மேலே கஷ்டம் எனக்கு நீ இப்போ ஒன்னால எனக்கு அனுபவிக்க இருக்க முடியல. புரியுதா? இப்போ நான் என்னதான் அவளை எதுக்கு நான் சேர்த்துன்றேன். நல்லா புரியுதா? நான் எனக்கு அவன் மன்னிப்பு கேட்டான். ரொம்ப நாள் நாம பார்க்கலாம். அவளை பார்த்த பாவமா தெரியுது தானே? சொல்லு. அவள் என்ன தப்பு பண்ணலாம். நாம
உஷார்ல இருந்தா நான் கரெக்டா தான் இருக்கேன், நல்லா புரியுதா? நான் கரெக்டா தான் இருக்கேன் எப்பயுமே. ஆமா அதை நான் பார்த்தேன். நான் கரெக்டா தான் இருக்கேன். நீ தான் பண்றது சரியில்லையே. ஒரு சில விஷயம் நீ பண்றது சுத்தமா எனக்கு பிடிக்கல, புரியுதா? நான் என்ன பண்ணேன்? நான் உங்களை மாதிரி இன்னொருத்தனை கொண்டு வந்து வச்சிருக்கேனா? உங்களை மாதிரி அவ இல்ல இவ இல்ல இவ போனா அவ போனா இவ அப்படி நான் இருக்கேன்னா இப்ப ஒருத்தன் அடிச்சு விரட்டி விட்டேனே. அடிச்சு விரட்டி விட்டேன் நானு. நான் விரட்டி விட்டேன். நீங்க பண்ண கூத்து தாண்டி நீங்க 3 பேர் சேர்ந்து பண்ண கூத்து தாண்டி நீங்க 3 பேர் அடிச்சு மறுபடியும் வேணுமா? இப்ப வந்து நான் எதுக்கு அது மட்டும் யோசிக்குது. எனக்கு பசிக்குது. உங்களுக்காக காலையில இருந்து சாப்பிடாம இருக்கிறேன். அப்பா சாமி, நீ எனக்காண்டி சாப்பிடாம இருக்க. இப்ப நான் தோப்பு சாப்பாடு கொண்டு வந்து தப்பாச்சேல? தப்பு தான். நீ சாப்பாடு கொண்டு வந்தா தப்பு இல்ல, நீ அவளை அங்க தோப்பு கொண்டாத பாரு, அதுதான் மிகப்பெரிய தப்பு, புரியுதா? சே இப்படிதான் இருக்கிறாள். நான் என்ன சொல்றதுனே ஒண்ணுமே புரியல. ஆனா கொண்டு சொல்றேன், எவ்வளவுமே நம்ப கூடாது. அது வேணா உண்மை, நான் புரிஞ்சுக்கிட்டது. அப்படி நானும் ஒண்ணு சொல்றேன், எவனையும் நம்ப கூடாது. எவனையும் எங்க நம்ப கூடாது. பெரிய எம்ஜிஆர் ஞாபகம். எம்ஜிஆரா? இப்ப சாப்பிடுறதுக்கு தான் வந்த நீ போய் எம்ஜிஆர் எம்டிஆர்னு போயிட்டு இப்ப சாப்பிடணும் தானே? வா கிளம்பு. நீ இது பண்ண வரைக்கும் போதும். நீங்க பாரு, இங்க நடந்த மேட்ரு ஒரு சில விஷயம் கூட அங்க இது தெரியவே கூடாது, புரியுதா? ஒழுங்கா பார்த்துட்டா போயிட்டு அதோட நிப்பாட்டிக்கு. இப்போ துண்டு எடுத்துருவா, போய் போ துண்டு எடுத்துருவா. கையெல்லாம் பிடிக்க மாட்டேன். இப்போ துண்டு எடுத்து